ப்ரைஸ் காட், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆராதனை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எத்தனை பேர் அதை ரசிச்சிங்க, உணர்ந்தீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் சொல்லணும்னு நினச்சேன். எடுத்த உடனே ஜூடி ரொம்ப அருமையாக கிட்டார் போட்ட ஃபஸ்ட்டு டைம், அதனால் திரும்ப ஒரு வாட்டி கை தட்டலாம். அதே போல் டேவின் இதெல்லாம் போடுவான்னு தெரியாது, ஆனால் இன்றைக்கி அவர் ஃபில்லப் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கி டிம்மி வரல. ஸோ ஆன்லைன் அதான் சகல கலா வல்லவர் அப்படின்னு சொல்லலாம் ஷவின்னு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது லீடு சிங்கர்ஸ்லாம் கிடையாது. இன்றைக்கி லீடு சிங்கர்ஸ் இல்லாமலே கடவுள் ஆராதனையை நடத்த முடியும் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் கிருபை. கிருபைன்றது நம்ம தகுதியே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கடவுள் யூஸ் பண்ணுவார். அதான் கிருபை. அது இன்றைக்கி நம்ம கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இருக்குது. இந்த வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளது. ஆமேன், ஆமேன். சரி, வெஸ்லின் ப்ரோ ஜெபம் பண்ண போது கூட அப்பப்போ சொன்னார் சில வார்த்தைகள். அப்போ நான் பார்த்துட்டு நான் நினச்சேன், எங்கள் வீட்டில் என் ஸ்லைடை உள்ளே பார்த்துட்டாரோ அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு சொன்னார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வார்த்தை ரெப்பட்டிட்டிவாக சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுதான் இன்றைக்கி மெசேஜு. ஆனால் அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிருபை குறித்து தான் நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதா? கிருபை அப்படின்னா, கிருபை பற்றி டெஃபனிஷன் என்ன, அப்படி கிருபை என்றால் என்ன அப்படின்றதில் நம்ம பார்த்து கொண்டது. அப்படி பார்த்துட்ருக்கிற போது ஒரு புத்தகம் ரொம்ப முக்கியம், அதை படிங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அந்த புத்தகம் என்ன ஞாபகம் இருக்கா? ரோமன்ஸ். ஓகே, சரி. அது ரோமரில் கிருபை குறித்து நாம் பார்த்தோம். ஓகே, இப்போது அந்த கிருபையின் அடுத்த டைமென்ஷன், தெர் ஆர் மெனி டைமென்ஷன்ஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்ட்டு இருக்கு. அதாவது கிருபையின் பரிமாணங்கள் அப்படின்ட்டு இருக்குது. ஒரு வைரத்தை எடுத்திங்கன்னா, அப்படி அதை வச்சிங்கன்னா நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் பார்ப்பீங்கள்ல. அது மாதிரி கிருபை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியும். அதில் நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது கிருபையில். அந்த கிருபை குறித்து தான் அந்த அனதர் டைமென்ஷன் ஆஃப் கிரேஸ், அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், கிருபையின் மற்றொரு பரிமாணம், இது எப்படி நமக்கு வேலை செய்யுது அப்படின்றது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிருபைன்னு வந்துட்டாலே என்னென்னா, முதல் கிருபை எங்கே மென்ஷன் ஆகிருக்குது தெரியுமா? பைபிளில் ஜெனிசிஸில் எந்த வார்த்தை தெரியுமா? யாருக்கு அது ஃபஸ்ட்டு கிருபைன்ற வார்த்தை முத பைபிளில் மென்ஷன் ஆகிருக்குது. அது ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு சொல்லப்பட்டது இல்லை. ஓகே, அந்த ஸ்லைடை நீங்கள் போடலான்னு நினைக்கிறேன். ஓகே, கிருபை என்றால் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். முதல்ல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்ட்டு இருக்கு. நோவா தான் முத ஃபவுண்ட் ஃபேவர், ஃபவுண்ட் கிரேஸ் இந்த சைட் ஆஃப் த லார்ட் அப்படின்ட்டு. ஃபேவர்னாலும் ஒன்று தான், கிரேஸ்னாலும் ஒன்று தான். ஒரே வார்த்தை மூல பாஷையில் அதை குறிக்கிறது. ரெண்டு விதங்களில் அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதான் ஃபேவர், கிரேஸ். ஸோ நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இருந்த யாருக்குமே கிருபை கிடைக்கலன்னு அர்த்தம். அதனால தான் நோவாவுக்கோ, பட் நோவா அப்படின்னு வருது. அப்படின்னா நோவாவுக்கு ஸ்பெஷலாக கிடச்சிருக்குதான், கடவுளுடைய கிருபை கிடச்சிருக்கான். எப்படி நோவாவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவா ரொம்ப பரிசுத்தமான, ரொம்ப கரெக்டான ஆள் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நோவாவை பற்றி நமக்கு தெரியும். பின்னால் நீங்கள் வாசிக்கும் போது நோவாவுக்கெல்லாம் எவ்வளோ குறைகள், குற்றங்கள்லாம் இருந்துச்சுன்னு தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் நோவாவுக்கு அவர் கிருபை அளித்தார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஏன்னா கிருபை என்னென்னா ஸ்பெஷலு. அது எல்லாருக்கும், நம்ம தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு பார்க்குறோம். ஆனாலும் கிருபை என்னென்னா ஸ்பெஷலாக நம்மளை தேடி கிருபை கொடுக்கும். எப்படின்னா, அவன் கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் கடவுளுடைய பிள்ளையா
எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கிரேஸ் இருக்குது. ஸ்பெஷலாக கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு காண்பிப்பார். அதான் நோவாவுக்கு இருந்த கிருபை நமக்கும் இன்றைக்கு உண்டாயிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் உங்கள் பேரை சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், ராயருக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நீங்கள் சொல்லுங்கள், கிருபை கிடைத்தது. ஆமென். சரி, இப்போது இதை மனசில் வச்சுக்கோங்க. இதை நான் கடைசியில் கனெக்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போது அனதர் டைமென்ஷன் ஆஃப் கிரேஸ், அதை தான் நம்ம பார்க்குறோன்னு சொன்னேன். கிருபையின் அடுத்த பரிமாணம். கிருபைனா என்ன அப்படின்றத குறித்து யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம் நீங்கள் எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம், அல்லது நானே வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். My presence shall go with you and I will give you rest அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த கிருபையை பற்றி புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா கிருபை ரொம்ப பெரிய காரியம், வார்த்தை பெருசாக இருக்குது. அப்போ அந்த பெரிய வார்த்தையை புரிந்து கொள்றதுக்கு சின்ன சின்ன விஷயங்களே நம்ம பைபிளில் தெரிஞ்சுக்கிட்டாலே கிருபை என்னன்னு புரிஞ்சிடலாம். அந்த கிருபை என்னன்னு புரியறதுக்கு தான் நான் இந்த வசனத்தை உங்களுக்கு எடுத்தேன். இந்த வசனத்தோட கான்டெக்ஸ்ட் என்ன தெரியுமா? இது எப்போ இந்த வசனத்தை கடவுள் சொல்கிறாரு அப்படின்னு தெரியுமா? இந்த கான்டெக்ஸ்ட் என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையிலேருந்து வராங்க. வந்துட்டு அவங்க கடவுள் சொல்கிறாரு நீங்கள் இப்படிலாம் இருக்கணுன்ட்டு அவங்க உடனே இம்மீடியட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அவங்க ஒரு கன்றுக்குட்டி இதெல்லாம் இது பண்ணி வராங்க. அப்போ கடவுள் அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு கோபம் உண்டாயிருதுனால கடவுள் சொல்கிறாரு, மோசேகிட்ட சொல்கிறாரு, நான் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு நான் நினச்சேன், ஆனால் நான் உங்கள் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். யாத்ராகம் 33ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த சாப்டர்ஸில் வசனங்கள் படித்தீங்கன்னா, நான் உங்கள் கூட வரமாட்டேன், ஏன்னா என்ன நீங்கள் கோபம் விட்டுறீங்க, அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன், அந்த தூதன் உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவான். ஏன்னா நான் வந்தால் நடக்கிற கதையே வேறு, ஏன்னா நீங்கள் என்ன ரொம்ப கோபம் முட்டி இருக்கிறீங்கன்ட்டு. அப்போ தான் மோசே கடவுள்கிட்ட அப்படியே பரிந்து பேசுவார், ஒரு ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, நீங்கள் என் கூட வரலைன்னா நானும் போகலை, நீங்கள் வராத இடத்துக்கு நான் போக மாட்டேன், நீங்கள் என்னோட கூட வந்தால் தான் இவங்களுக்கெல்லாம் தெரியும் உங்கள் கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்கிறான். எப்படி அந்த வார்த்தையை அவன் சொல்கிறான் பாருங்கள். மோசே கர்த்தரிடம் கேட்குறான், நீர் இல்லாமல் நான் வரமாட்டேன், நீர் சொன்னீரே நான் வருவேன்னு சொன்னீரே, இப்போ நீர் வரமாட்டேன்னு சொல்கிறீரே, நீர் வரமாட்டேன்னு சொன்னால் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிருபைனா என்னன்ற வெளிப்பாடு இங்கே வருது. அதுக்கு பதில் தான் இப்படி சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த காரியத்தை புரிந்து கொண்டால் கிருபைனா என்ன அப்படின்ட்டு நம்ம புரிந்து கொள்ளலாம். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னீரே அப்படின்னு அடுத்த வசனங்கள் சொல்கிறான். கிருபை கிடைத்தது, எப்படி கிருபை கிடைத்ததுன்னு சொன்னீர், ஏன்னா நீர் எங்களோட கூட வருவதினால் அல்லவா அப்படின்னு சொல்கிறான். உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சிச்சின்னு நீங்கள் சொன்னீங்க. அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா வரும். அதில் அவன் சொல்கிறான், நீர் எங்களோட கூட வருவதினால் அல்லவா. அப்போ நீங்கள் வர்றது தான் கிருபை. கிருபை என்பது கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு கூட வருவது தான் கிருபை. கிருபைன்னா என்ன அப்படின்றதுனா, அவருடைய பிரசன்னமே நம்ம கூட இருக்கிறது, அவரே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவது. உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொன்னீரே, ஏன்னா நீங்கள் என் கூட வரீங்க, அதனால தான் எனக்கு கிருபை கிடைத்ததுன்னு எனக்கு தெரியுது. அப்போது கிருபைன்னா என்னென்னா, கடவுளுடைய பிரசன்னமே நம்மோடு கூட வருவது. ஒரு மனுஷனோட கடவுளுடைய பிரசன்னம் இருக்குன்னா என்னெல்லாம் ஆகும் தெரியுமா? நடக்காத காரியம்லாம் நடக்கும், முடியாத காரியம்லாம் நிச்சயமாக முடியும். நமக்கு கஷ்டமாக தோன்ற காரியம் அதெல்லாம் ரொம்ப சுலபமாக முடியும். நம்மளை எதிர்த்துட்ருக்கிற சத்துருக்கள்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் நம்மக்கிட்டே சமாதானமாகிடுவாங்க, கிருபை மட்டும் நம்ம கூட இருந்துச்சுன்னா. அதான் சொல்கிறேன், நான் உன்னோட கூட இருப்பேன். அதுக்கு பதில் தான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதான் சொல்கிறார். ஸோ நான் உன்னை விட்டு இப்போ இதே வசனத்தை, இதே வார்த்தையை என்ன யோசுவாவுக்கு அவர் சொல்கிறாரு பின்னொரு காலத்தில். இப்போ மோசேக்கிட்ட சொல்லிட்டாரு, நான் உன் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்புறம் இதே வார்த்தையை யோசுவாக்கிட்ட பின்னாடி சொல்கிறாரு. நாங்கள் யோசுவா மோசே மாறி மாறி வருவேன், மாறி இங்கேயும் அங்கேயும். அப்போ யோசுவா கிட்ட சொல்கிறாரு இதே வார்த்தையை அவர்
இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் சில வார்த்தைகளை ஆட் பண்ணி அவர் சொல்கிறாரு, யோசுவா கிட்ட சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. யோசுவா 1:5 எடுத்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது அதுதான் சேம் தான். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்றதோட வேரியேஷன் தான் இது. அப்படி சொல்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வாக்கு தத்தங்கள் பைபிள் ஃபுல்லாக நிறைய பரவி கிடைக்குது. ஒருத்தர் கேல்குலேட் பண்ணி சொன்னார், எவ்வளோ வாக்கு தத்தம் இருக்குது தெரியுமா பைபிளில்? 6000 வாக்கு தத்தங்கள் இருக்குதான். நான் நம்புகிறேன் 6000 வாக்கு தத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எல்லா வாக்கு தத்தங்களிலும் மிக மிக முக்கியமான ஒரு வாக்கு தத்தம், நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். அதுதான் மிக மிக முக்கியமான வாக்குத்தத்தம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் மிக முக்கியமான வாக்குத்தத்தம். ஏன் அவர் சொல்கிறாரு, உயிரோடு இருக்கும் யோசுவா 1:5 இதை படிங்க. நாளெல்லாம் ஒருவனும் நான் மோசையோடு இருந்தது போல மோசே கிட்ட சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். மோசே சொல்கிறான், உங்கள் சமூகம் இருந்தால் தான் உங்கள் கிருபை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்போ சமூகம் தான், பிரசன்னம் தான் கிருபை என்று அர்த்தம். அதே வார்த்தையை யோசுவா கிட்ட சொல்லும்போது சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இந்த ரெண்டு சொல்கிறாரு. ஒருத்தரும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை. இன்னொன்று, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசேகிட்ட சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேனார். இப்போ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஏன் அப்படி சொல்கிறாரு? மோசே மரித்த பிறகு யோசுவா, மோசே இப்போ மரிச்சிட்டாரு. மோசே இப்போ யோசுவா தான் இருக்கிறார். யோசுவா இவர் மோசே இந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நடத்தி கொண்டு போய் செல்கிற பெரிய பொறுப்பு யோசுவாவுக்கு இருக்குது. அப்போ யோசுவா இவங்களெல்லாம் நடத்திட்டு போகணும், என்ன பண்ணுறது? இப்போ மோசேன்னா பயந்தாங்க கொஞ்சம். அவர் கையெல்லாம் நீட்டினார், கோலெல்லாம் நீட்டினார். பார்த்தா பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடந்துச்சு. ஜனங்கள் பார்த்து பயந்துருந்தாங்க. ஏன்னா இந்த ஜனங்கள் கரடு முரடான ஜனங்களாக இருந்தாங்க. ஏன்னா அவர்களுக்கு 400 வருஷம் அடிமைத்தனத்திலே அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணமெல்லாம் அப்படியே ரொம்ப கீழான எண்ணங்களாக இருக்குது. பாலும் தேனும் ஓடுற தேசத்தை அடைவோன்றதை அவனால் ஒத்துக்கவே முடியாது. அப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கிற அந்த ஜனங்களை எப்படி பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படின்ற ஒரு பயத்தில் இவர் இருந்திருப்பார். மோசே அவர் கடவுளோட முகமுகமாக பேசினதெல்லாம் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் இவர் இளையவர் யோசுவா, இவருக்கு இப்போ பயம், எப்படி தான் கூட்டிகிட்டு போகிறது. அந்த தருணத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எவ்வளோ பெரிய பூஸ்டாக இருந்திருக்கும் இவருக்கு. இவர் நினச்சிட்டு இருந்திருக்க, பயந்துட்டு இருந்திருக்கிறாரு, ஐயோ எப்படி நான் நடத்த போகிறேன்ட்டு. அப்போ சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன்னா ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா எதிரின்றவன் வெளியே மட்டும் இல்லை, உள்ளேயும் இருப்பான். ஏன்னா உள்ளேயும் கலகம் மூட்டுகிறவங்களாம் இருப்பாங்க. உள்ளேயும் சரி வெளியும் சரி ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஏன்னா நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்கிறாருல, அதுதான் நான் உனக்கு வச்சிருக்கிறத பாலும் தேனும் ஓடுற தேசத்தை நீ கண்டிப்பாக அடைந்தே தீர்வ. அதுக்கு எந்த எதிர்ப்பும் உனக்கு வராது. ஏன்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இந்த வார்த்தையை மோசேட்ட சொன்னாரா? அதான் இப்போ திரும்ப வரேன் பாருங்கள். மோசேட்ட சொன்னாரா? உபாகம் 7 எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 7:14 நினைக்கிறேன், அல்ல 7:24. அடுத்த ஸ்லைடு இந்த 7:24. இது மோசேக்கிட்ட இப்போ சொல்கிறாரு. அதான் யோசுவாக்கிட்ட பின்னொரு காலத்தில் சொன்னதை பார்த்தோம். எந்த வார்த்தையை சொன்னதை பார்த்தோம்? அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதை பற்றி சொன்னார். யோசுவா கிட்ட நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்கிறேன். அதே மாதிரி வார்த்தையை மோசேக்கிட்ட சொல்லி இருக்கிறார் இதுக்கு முன்னாடி. அதாவது இவங்க க்ளோஸராக வந்துட்டாங்க பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு. அப்போ இதை சொல்கிறாரு, அவர்களுடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். இது மோசேக்கு சொல்கிறது. அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவளை சங்கரிக்க கடவாய், நீ அவர்களை சங்கரித்து தீர் மட்டும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டாங்க. மோசேட்ட சொல்லியிருக்கிறாரு. யோசுவாட்ட அப்புறம் சொன்னார், மோசேட்ட சொல்லுங்க, ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். உபாகம் 11:25 எடுத்து படித்து பாருங்கள். அடுத்தது இதுவும் மோசேட்ட சொல்கிறது தான். 11:28.
எஸ். அடுத்தது போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 11:25. உங்கள் உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. அப்போ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை யோசுவாட்ட சொன்னார். அதே வார்த்தையை வந்து மோசேக்கிட்டையும் அவர் சொல்லியிருக்கிறாரு உபாகமத்தில். அப்போது நான் எந்த கான்டெக்ஸ்டில் அவர் சொல்லியிருக்காரு, இவங்கெல்லாம் ஒரு ஒரு பயணத்தில் செல்கிறாங்க. எங்கள் பாலும் தேனும் ஓடுற ஒரு தேசத்துக்கு ஒரு பயணமாக போகிறாங்க. அந்த பயணத்தில் அவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார், ஒருவரும் உங்களுக்கு எதிர்த்து நிற்பதில்லை. இன்றைக்கி நாமும் ஒரு வாழ்க்கை பயணத்தில் இருக்கிறோம். நமக்குன்னு கடவுள் ஒரு நல்ல வாழ்க்கையை வச்சுருக்கிறாரு, நல்ல ஒரு டெஸ்டினியை வச்சுருக்கிறாரு, நல்ல அருமையான வாழ்க்கையை வச்சுருக்கிறாரு. இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கும்போது நமக்கும் ஒருவரும் எதிர்த்து நிற்பது இல்லை. நம்ம என்ன அடையணும்னு கடவுள் வச்சிருக்கிறாரோ அதை நிச்சயமாக அடைந்தே தீர்வோம் அப்படின்றது மோசேக்கு மட்டும் நமக்கு இன்றைக்கு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த வாழ்க்கை பயணத்தில் அப்படிதான் அவர் நம்மளை நடத்துவார் அப்படின்னு சொல்கிறார். அமெரிக்காவில் ஓரல் ராபர்ட்ஸ்னு ஒரு பிரசங்கியாக இருக்கிறாரு. அவர் நல்ல பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் அதெல்லாம் ஆரம்பித்து நல்ல பெரிய லெவலில் பல ஊழியர்களெல்லாம் அவங்க ட்ரெயின் பண்ணி உலகம் ஃபுல்லாக அனுப்புகிறாங்க. ஓரல் ராபர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போது அவர் வந்து அவருடைய கடைசி காலங்களில் ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் பேசுகிறாரு. அவர் 88 வயசாகுது. அவர் நிற்க கூட முடியல. அந்த ஸ்டேஜில் அவர் பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் ஊழியம் ஆரம்பித்த காலத்தில் வந்து எனக்கு இருக்கிற எதிரிகளெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட்டோரியமே கொள்ளாது அப்படின்றாரு. 7000 பேர் உட்காரக்கூடிய அந்த ஆடிட்டோரியத்தில் நின்றுக்கிட்டு உட்காந்துட்டு சொல்கிறாரு பாருங்க, இந்த என்னுடைய எதிரிகளெல்லாம் நினச்சி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட்டோரியமே கொள்ளாது. ஆனால் அவங்க எல்லாரும் நினச்சி கூட ஒரு நாள் கூட என்னை வந்து கடவுள் எனக்கு என்ன வச்சுருந்தாரோ அதை நான் நிறைவேற்றி முடிப்பதை அவங்களால தடுத்து நிறுத்தவே முடியவில்லை அப்படின்னாரு. அப்போ கடவுள் நமக்கு என்ன வச்சுருக்கிறாரோ நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நமக்கு எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதையெல்லாம் முறியடிப்பதற்கு கடவுள் நமக்கு பலனை தராரு. அவர் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்ற வார்த்தையை அவர் நமக்கும் தான் அவர் கொடுக்குறாரு. ஏன் வந்து யோசுவாவுக்கும் இந்த வார்த்தையை அவர் கொடுத்தாரு. ஏன் வந்து இதே வார்த்தையை அவர் கொடுத்தாரு. அதுக்கு தான் நான் இது கொண்டு வந்தேன். மோசேக்கும் அதே வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, யோசுவாவுக்கும் இதே வார்த்தையை சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, மோசே இப்போ இல்லை, யோசுவா வந்து இப்போ பயந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் இந்த வார்த்தையை சொன்னப்போ அவர் சொல்கிறாரு, வாக்கு தத்தம் சேம் தான், நீ ஆள் போயிட்டதுனால நீ பயப்படாத, வேற ஆளுன்றதுனால பயப்படாத, ஏன்னா நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன். வாக்கு தந்த கர்த்தர் சேமு, வாக்கும் சேமு, வாக்கு தந்த கர்த்தரும் சேமு, அவர் வார்த்தை நித்தியமானது, அவர் நித்தியமானவர், அதனால் நீ கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவ, இவங்களை சேர்ப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதே வார்த்தையை வந்து அவனுக்கு கொடுக்குறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை தான் என்ன சொல்கிறாரு, யோசுவா 1:5 யோசுவாவுக்கு சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது வந்து பலருக்கும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் இதுக்கு முன்பாக பலருக்கும் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் இதை தான் நான் இன்றைக்கு காண்பிக்க போகிறேன். இந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு மட்டுமல்ல, அது நமக்கும் சொந்தம் என்பதை நான் காண்பிக்க போகிறேன். இந்த வார்த்தையை வந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற இந்த வார்த்தையை பலருக்கு கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி ஈசாக்குக்கு கொடுத்தாரு. ஈசாக்கு உங்களுக்கு தெரியுமா? ஈசாக்கு என்ன ஸ்டோரின்றது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. அவர் ஒரு தேசத்துக்கு போகிறான். ஏன்னா அவன் இருக்கிற தேசத்தில் ஒரு பஞ்சம் வந்துருச்சு. அந்த பஞ்சம் வந்ததுனால அவன் ஒரு தேசத்துக்கு போகிறான். அந்த தேசத்துக்கு போயிட்டு அங்கே விதைக்கிறான். அவன் வந்து அந்த விதையை அறுவடையை அவன் 100 மடங்காக அவன் பெற்றுக்கொண்டான்னு பார்க்கணும். அப்போ அந்த தேசத்துக்கு போகும்போது ஒரு புதிய தேசத்துக்கு ஓடி போகிறான். அப்போ ஓடி போகும்போது கடவுள் சொல்கிறான், அந்த காலத்தில் பஞ்சம் அடிக்கடி வரும். ஸோ பஞ்சம் வந்ததுனால இவன் ஓடி போகிறான். அப்போ கடவுள் சொல்கிறாரு, நீ இந்த தேசத்திலே இரு, அது சொல்கிறார் ஈசாக்கு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என்ன சொல்கிறார்? நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லைன்னு சொன்னார்ல யோசுவாக்கு, அதுதான் சொல்கிறாரு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதான் ரொம்ப முக்கியம். உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் இருப்பேன். அப்போ பஞ்ச நேரத்தில் கூட கடவுள் வந்து அவன் கூட இருக்கிறாரு. கடவுள் யாரை பார்த்தாலும் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, நான் அவன் கூட இருப்பேன். ஏன்னா அவருடைய பார்வையில் அது ரொம்ப விசேஷமாக இருக்குது, அவர் கூட இருக்குது அப்படின்றதுனால. அதனால தான் அப்படி சொல்கிறாரு. மோசே சொல்கிறான் இல்லையா, நீர் எங்களோட கூட வருவதனால் அல்லவா
கிருபை இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது அப்படின்ட்டு. அப்போ அதே மாதிரி தான் இவன்கிட்ட சொல்கிறாரு, ஈசாக்கிட்ட சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன். கர்த்தர் ஒரு மனுஷனோட கூட இருந்தான்னா பஞ்சம் கிஞ்சம் எல்லாம் பறந்து போயிடும். எந்த குறைவும் இருக்காது, எந்த பலவீனம் எதுவுமே இருக்க முடியாது. அதுதான் ஈசாக்குக்கு சொன்னார். ஈசாக்கு சொன்னார், நான் உன் கூட இருப்பேன்ட்டு. அவன் செஞ்ச எல்லாத்துலேயும் அவனுக்கு வெற்றி உண்டாச்சு. அவன் வந்து நிறைய பேர் வந்து அவன் அங்கங்கே துறவுகள் வெட்டுறான், அதாவது கிணறு வெட்டுறான். வெட்ட வெட்ட எல்லாரும் வந்து அதை மூடி மூடி போடுறாங்க. மூடி மூடி போட்டு இவனும் என்ன அடுத்தடுத்து வெட்டிக்கிட்டே இருக்கான். கடைசியாக ஒரு இடத்துக்கு வரான், அதை வெட்டுறான். அதை வெட்டியதுக்கப்புறம் ரெகபோத் அப்படின்ட்டு அதுக்கு பேர் வைக்கிறான். அதுக்கப்புறம் அவர்கள் வாக்குவாதம் செய்யவில்லை. இப்படி அவங்களாம் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. அந்த தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்க ஒரு இடத்துல நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்க, அதை வந்து அழிச்சு போடுறாங்க ஒருத்தர். அப்போ உங்களுக்குள்ள பயம் வரும். ஐயோ, அடுத்து நான் செய்கிறதையும் இப்படி தடுத்துருவாங்களோ, இப்படி பண்ணிடுவாங்களோ, அப்படி பண்ணிடுவாங்களோ. அப்போ அந்த நேரத்தில் தான் சொல்கிறாரு, நீ இரு, இந்த தேசத்தில் இரு, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு. அவன் கூடயே இருந்தார். அவன் எல்லாத்துலேயும் அவன் வெற்றி பெற்றவராயிட்டான். அடுத்து பாருங்கள், யாக்கோபுக்கிட்ட இதே வார்த்தையை சொன்னார். யாக்கோபு எப்படி வந்தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். யாக்கோபு அவனுடைய அண்ணங்கிட்டேருந்து ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பிடுங்கி என்ன பண்ணான், அவன் மாமங்கிட்ட போனான். மாமா பேர் என்ன? லாபம். அவன் லாபத்தை மட்டுமே பார்க்கக்கூடியவன். அதனால தான் அவன் பேர் லாபான்ட்டு ஓடி போகிறான். அவன் வந்து இவன் நினச்சிட்டு இருந்தான் நம்ம தான் பெரிய கில்லாடி அப்படின்ட்டு. அவன் நம்மளை விட பெரிய கில்லாடிகள்லாம் ஊரில் இருக்காங்கன்ட்டு அப்போ தான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அவன் யாக்கோபு வந்து அங்கே போனான். அவன் மாமன் இவனை வேலைக்கு மேலே வேலை வாங்கி 20 வருஷம் அவனுக்காக இவன் வந்து வேலை பார்க்குறான். வேலை பார்த்து 2 பொண்ணையும் கட்டி கொடுத்து கடைசியில் வந்து இவனை ஒன்றும் இல்லாமல் வெறும் கையனா அனுப்பணும்னு பார்க்குறான். அவன் யார்? அவங்க மாமா. ஆனால் கடவுள் வந்து இவன் மேலே கிருபையாக இருக்கிறாரு. இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, இவனை ஆசீர்வதிக்கிறார். கட்டத்தில் எல்லாம் அவனுடைய மாமனாரின் சதிகளை எல்லாம் முறியடித்து என்ன பண்ணுறான்னா பெரிய பணக்காரனாகி அவன் திரும்ப போகிறான். அவன் ஊருக்கு போகிறான். அவன் ஊருக்கு போகிறப்போ அவனுக்கு ஒரு பயம் வருது. ஐயோ, பின்னாலே வந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் தான் வந்து கடவுள் சொல்கிறாரு, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, நான் உன்னோட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னா என்னென்னா அதில் 1000 அர்த்தங்கள் இருக்குது. என்னென்னா உங்கள் அண்ணன் உன்னை கொலை பண்ண காத்துட்ருக்கான்ப்பா, ஆனால் பண்ண மாட்டான். ஏன்னா நான் உன் கூட இருப்பேன். நீ செத்துருவேன்னு நினைக்கிறியா? நீ சாக மாட்டேன், ஏன்னா நான் உன் கூட இருப்பேன். எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா? இல்லை இல்லை, இருக்க மாட்டாங்க. நீ உன் சுதந்திரத்தை அடைவான், ஏன்னா நான் உன் கூட இருப்பேன். அப்போ கூட இருப்பேன் அப்படின்ற வாக்குத்தத்தை யாக்கோபுக்கு கொடுத்தாரு. அதே போல் இதே வாக்குத்தத்தை மோசேக்கும் கொடுத்தாரு. மோசேக்கும் இதே வாக்கு. மோசே எரிகிற முட்புதரிலே மோசே கடவுளை சந்திக்கிறான். உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டோரி. கடவுளை சந்திக்கிறான். அப்போ பாருங்கள், மோசே எப்படி வந்தான் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். மோசே பிறக்கும்போது ஒரு பெரிய கட்டளையே இருக்குது, எல்லா ஆண் குழந்தைகளும் சாகடிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ தெய்வாதீனமாக கடவுள் வந்து இவனை எகிப்தின் அரண்மனைக்கே கொண்டு போயிடுறாரு இல்லையா? எகிப்தின் அரண்மனைக்கே கொண்டு போய் அங்கே அவன் வளர்க்கப்படுகிறான். பாருங்கள், இவனை வளர்க்குறது யார்? பார்வோனின் குமாரத்தி வளர்க்குறான். ஆனால் பால் கொடுத்து வளர்க்குறது யார்? இவங்க சொந்த தாய். ஆனால் தாய் தான் வளர்க்குன்னு தெரியாது, அவனுக்கு தெரியாது. கடவுளுடைய செட்டப்பு பாருங்கள். இதை விட பெரிய செட்டப் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? நிறைய செட்டப்லாம் நம்ம பார்த்துருப்போம். கடவுள் பாருங்கள் எப்படி செட்டப் பண்ணுறாரு பாருங்கள். அதாவது சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்த்த போகிறவனை இவன் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறான். யார்? எகிப்தின் ராஜாவை இவன் ஒரு நாள் கொண்டு போய் சிவந்த சமுத்திரத்தில் இவனையும் இவனுடைய இராணுவங்களையும் கொண்டு போய் அமிழ்த்த போகிறவனை இவன் வீட்டுக்குள்ளேயே வச்சு அவனுக்கு வளர்க்குறான். அவனுக்கு படிப்பெல்லாம் கொடுத்து, அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து. யார்? இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த எகிப்தின் ராஜாவுக்கு தெரியாது. ஆனால் கடவுளுடைய செட்டப் அது. ஆனால் அதனால தான் சில நேரங்களில் வந்து கடவுள் வந்து எங்கெங்கே இருக்கிறாரு, என் சூழ்நிலை இப்படி இருக்குதே, கடவுள் எங்கெங்கே இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு பின்னால் பெரிய பேக்ரவுண்டில் பெரிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அதனால் இது கவலைப்படாதீங்க. கடவுள் இருக்கிறாரா இல்லையா, ஐயோ என் சூழ்நிலையில் மோசேக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் எல்லா ஆண் குழந்தைகளையும் சாகடிக்க வேண்டும். ஆனால் கடவுள் வந்து அவனுக்கு தெய்வாதீனமாக காப்பாற்றுறாரு பாருங்க எப்படி. அதனால தான் நம்ம எந்த சூழ்நிலையில் கடந்து போனாலும் சரி, கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. பெரிய கஷ்டத்தில் கடந்து போனால் அப்போ நினச்சிக்கோங்க, பேக்ரவுண்டில் கடவுள் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. நிச்சயமாக வந்து அது எனக்கு நடக்கும், கண்டிப்பாக கடவுள் எனக்காக வைத்திருக்கிறதே அப்படின்ட்டு. அப்போ சிவந்த சமுத்திரத்தில் கொண்டு போய் அமிழ்த்த போகிறவனை இவன் போஷிக்கிறான். யார்?
எகிப்தின் ராஜா. அப்போ இவங்க அம்மா வந்து இவனுக்கு, அதாவது இவங்க அம்மா தான் இவனை வளர்க்குறா. ஓன் மதரு இவனை வளர்க்குறான். வளர்க்கும்போது இவனுக்குள்ளாக வந்து அவள் வந்து வெறும் பால் பிஸ்கட் மட்டும் கொடுக்கல. என்னென்னா கடவுளுடைய வார்த்தையை வந்து விதைக்கிறா. அவள் சொல்கிறாரு, அவள் சொல்லியிருப்பா, இந்த இந்த எகிப்தின் ராஜா, இந்த பார்வோன் இல்லைப்பா உங்கள் தாத்தா வந்து அவர் வேறு, அவர் ஆப்ரஹாம்ன்ற மனுஷன், அவர் கர்த்தருக்கு ஃப்ரெண்டு, அவர் தான், அவருடைய சந்ததியில் வந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற அந்த எபிரேன் என்ற அந்த உணர்வை அவனுக்குள்ளாக ஊட்டி ஊட்டி வளர்க்கலாம். அவன் அப்படி வளர்க்க போய் தான் இவனுக்குள்ளாக அந்த எபிரேயன், நான் ஒரு எபிரேயன், நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனுக்கு வந்து அவனுடைய ஜனங்களை விடுவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு உண்டாகுது. பாருங்கள், இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இது எப்படி உண்டானது? ஏன்னா அவங்க சொல்லி சொல்லி வளர்த்துருக்குறாங்க. அப்போ கடவுள் வந்து பிள்ளைகளை கூட நம்ம ட்ரெயின் அப் பண்ணணும் அப்படின்ட்டு கடவுள் சொல்கிறாரு. அப்போது இப்படி வளர்க்க போய் அவனுக்குள்ளாக அப்படி ஒரு எண்ணங்கள் வருது. நம்முடைய சகோதரர்கள் அடிமைத்தனத்தில் இருக்காங்களே, அவங்கள போய் விடுவிக்கணும். அரண்மனை சாப்பாடு தான், அரண்மனை வசதி தான், அரண்மனை படிப்பு தான், அரண்மனையில் இருக்கிற எல்லாமே அவன் அனுபவிக்கிறான். ஆனால் அவன் உள்ளமெல்லாம் என்னவா இருக்குது? நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன், நான் வந்து இந்த எகிப்தியர் கிடையாது, எகிப்தின் ராஜாவுக்கு பேரன் கிடையாது, எங்கள் தாத்தா ஆபிரகாம், அவருடைய சந்ததியில் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன், கடவுள் என்ன சூஸ் பண்ணியிருக்கிறாருன்ட்டு அவன் வந்து அந்த ஜனங்களை விடுவிக்கிறதுக்குன்ட்டு நினச்சிட்டு இருக்கிறான். அப்புறம் நம்ம சிச்சுவேஷன் எல்லாம் மாறிட்டு இவர் ஓடி போயிடுறாரு, வேறு இடத்துக்கு ஓடி போயிட்டு. அப்போ கடவுளுடைய அழைப்பு வருது. ஒரு நாள் கடவுளுடைய அழைப்பு வந்தப்போ தான் முட்புதரிலே கடவுள் சந்திக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நீ தான் போய் உன் ஜனங்களெல்லாம் விடுவிக்கணுன்ட்டு. அப்போ சொல்கிறப்போ, என்னால் போக முடியாது ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ தான் சொல்கிறாரு, அதற்கு அவர், நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன், நீ என் ஜனத்தை விடுவிப்பேன், நான் உன் கூட இருப்பேன், உன் கூட வருவேன். அந்த பார்வோன் விடமாட்டேன்னு சொல்லுவான், ஆனால் சொன்னாலும் அவனை விட வச்சு எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வருவேன். இந்த மலையிலே வந்து நான் உன்கிட்ட சொல்லியிருக்கிறேன்ல, இந்த மலையிலே வந்து என்னை நீங்கள் ஆராதிப்பீங்க, ஏன்னா நான் உன் கூட இருப்பேன் அப்படின்றாரு. அப்போ மோசேக்கும் அந்த வார்த்தையை அவர் கொடுத்துருக்கிறாரு. அதே போல் அந்த மோசேக்கு மட்டும் கொடுக்கல, அதுக்கப்புறமாக யோசுவாவுக்கும் இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. யோசுவாவுக்கு இந்த வார்த்தையை யார் கொடுக்குறாருன்னா மோசே கொடுக்குறாரு. மோசேயின் மூலமாய் கடவுள் கொடுக்குறாரு யோசுவாக்கு. பார்த்தீங்கன்னா உபாகமம் 31:8, யோசுவாவில் கிடையாது, உபாகமத்தில் தான் கடைசி நாட்களிலே மோசே வந்து யோசுவாவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யார் சொல்கிறார்? மோசே சொல்கிறார். கர்த்தர் மோசே மூலமாக சொல்கிறார். மோசே சொல்கிறாரு, அவர் உன் கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதே வார்த்தையை தானே யோசுவாவுக்கு சொன்னார். யோசுவாவுக்கு சொன்ன அதே வார்த்தையை அவனுக்கு சொல்கிறார். இப்படி ஏற்கனவே இவர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டதையே சொல்கிறாரு. ஏன் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையே திரும்ப திரும்ப சொல்கிறாரு? ஏன்னா கடவுள் வந்து ஒரு மனுஷனோடு இருக்கிறதுக்கு அவர் விரும்புகிறாரு, மனுஷனோட சஞ்சரிக்கிறதுக்கு அவர் விரும்புகிறாரு. நீங்கள் இன்னும் கேட்டால், நீங்கள் ஏதேன் தோட்டத்துக்கு போனீங்கன்னா, ஏதேன் தோட்டம் ஆரம்பிக்கிறதே கடவுளுடைய பிரசன்னத்தில் தான் ஆரம்பிக்குது. கடவுளுடைய பிரசன்னம், கடவுள் மனுஷனோட வர்றதுக்கு விரும்புகிறாரு, மனுஷனோட சஞ்சரிக்க, மனுஷனோட பேச, மனுஷனோட உலாவ அவர் விரும்புகிறாரு. அவருடைய எண்ணமெல்லாம் நான் வந்து உங்கள் கூட இருக்கணும். இதோ மனுஷர் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது. அப்போ கடவுளுக்கு டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம கூட இருக்கிறது தான். அப்போ நம்ம எந்த வாக்குத்தத்தத்தை எடுத்தாலும், இது நிறைவேறலையே அது நிறைவேறலையே நீங்கள் நினச்சா கூட ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் என் கூட இருந்தால் போதும், அவர் கூட இருந்தால் எல்லாமே எனக்கு நடக்கும் கண்டிப்பாக அப்படின்றது தான் அவர் சொல்கிறார். ஸோ இப்போ யோசுவாவுக்கு கொடுத்துருக்காரு இதே வாக்குத்தத்தத்தை. அப்போ நம்ம இப்போ ஃபுல்லாக இந்த ப்ராமிஸை நம்ம இப்போ ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம். யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, அவங்க கொடுத்தவங்களுக்கெல்லாம் என்ன நடந்தது, எல்லா எதிர்மறையான சூழ்நிலையில் கூட கடவுள் வந்து நேர்மறையான வெற்றிகளை தந்தார். எப்படின்னா, நான் உன் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேன், நான் விலக மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னே சொன்னார். அப்படி சொல்லி அவர் கொடுத்துருக்கிறாரு. சரி, இதெல்லாம் அவங்களுக்கு சொன்னது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு சொன்னது, இதெல்லாம் நமக்கு இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? ஐயோ, நீங்கள் அதையே சொல்கிறீங்க, பழைய ஏற்பாடையே சொல்கிறீங்க, ஆதியாமத்தை விட மாட்டீங்க, யாத்ராமத்தை விட மாட்டீங்க அப்படின்னு. இப்போ வாங்க புதிய ஏற்பாட்டில் நான் சொல்கிறேன் பாருங்கள், வாங்க. யோவான் 14ஆம் அதிகாரம். இயேசு சீஷர்களுக்கு சொன்னார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண
ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நான் மறுபடியும் வந்து என்னிடம் சேர்த்துக்கொள்வேன். நான் வருவேன், நான் வந்து என்கிட்ட சேர்த்துக்கிடுவேன். கிருபைன்னா என்ன தெரியுமா? கடவுள் ஒரு மனுஷனுக்கு கடவுளுடைய பிரசன்னம் கூட இருக்கிறது தான் கிருபை. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் போகிறேன், நான் போனனாலும் நான் சும்மாலாம் போகல, நான் போயிட்டு வருவேன், வந்து மறுபடியும் உங்களை சேர்த்துக்கொள்வேன். நான் வருவேன் அப்படின்றார்ல, வந்து மறுபடியும் உங்களை சேர்த்துக்கொள்வேன். கிருபைன்னா என்ன தெரியுமா? அவர் கீழே இறங்கி வர்றது தான் கிருபை. நம்ம மேலே போகிறது இல்லை, அவர் கீழே இறங்கி வர்றது தான். அதான் கிருபைனாலே டு ஸ்டூப் டவுன். ஒருத்தனை கீழே குனிஞ்சு, ஒரு பெரிய மனுஷன் கீழே குனிஞ்சு தத்தளித்துட்டு இருக்கிறவனை, சேத்துல விழுந்தவனை அவர் கீழே குனிஞ்சு அப்படி தூக்குறது. அப்படின்னா நம்ம பொசிஷனுக்கு அவர் வந்துடுறாரு. அவர் பொசிஷனுக்கு நம்மளை வர சொல்கிறார். நம்ம பொசிஷனுக்கு நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்றத பார்த்து நம்ம லெவலுக்கு அவர் இறங்கி வந்து நம்மளை தூக்கி அவர் கூடயே வச்சுக்கிறாராம். அதான் நான் வந்து மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன்ற. இது வந்து சிலுவைக்கு முன்னாடி சொல்கிறாரு. சிலுவைக்கு முன்னாடி, சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அதாவது இது இந்த யோவான் 14வது அதிகாரத்தை பார்த்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் வருகிற அதிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு சிலுவைக்கு போக போகிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்கிறார். சரி, இப்போ அடுத்து சிலுவைக்கு போன அப்புறம் என்ன சொல்கிறாரு பாருங்கள். என்ன நீங்கள் பழைய ஏற்பாடுன்றீங்க, புதிய ஏற்பாட்டில் பாருங்கள். இயேசு சீஷர்களுக்கு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்கிறாரு, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது போடுங்க. ஆகையால் நீங்கள் பரிசுத்தாவினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, அடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டியா உபதேசம் பண்ணுங்கள். இதோட விட்டுருக்கலாம், அதோட விடலை. இதோ நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இவர் மாறவே மாட்டார் போல இருக்குது, மாறவே மாட்டார். அங்கே என்ன சொன்னார் அதே தான் சொல்லிட்டு வர்றாரு. ஆதியாகமத்தில் ஆரம்பித்து இங்கே வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும், எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் வந்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், சிலுவைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வரைக்கும் இதே வார்த்தைன்னு சொல்கிறேன். நான் உங்க கூட இருப்பேன். இதோ எவ்வளோ நாள் கூட இருப்பேன், உலகத்தின் முடிவு பரியந்தும் கூட இருப்பேன். இந்த உலகம் முடிகிற வரைக்கும் நான் உன் கூடையே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், அவர் வந்து பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டிலும் இயேசு சொல்கிறாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன் கூடையே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ நம்ம நினச்சிட்ருக்கோம் அவர் சண்டே மட்டும் இங்கே வராரு அப்படின்னு, இங்கே வராரு அவரை போய் மீட் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு கிடையாது. இல்லை, நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் அவர் வராரு. நீங்கள் வேலைக்கு போகும்போது வராரு, நீங்கள் யூனிக்கு போகும்போது வராரு, நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போதும் வராரு, நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு வராரு. ஏன்னா நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ற, நான் உன் கூட இருப்பேன். நிறைய நேரத்தில் நம்ம தான் அதை உணர்றதில்லை. அதனால தான் நம்ம வந்து சில நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம். அப்போ எப்போல்லாம் சோர்ந்து போயிடுறோமோ அப்போ யோசுவாவுக்கு என்ன சொன்னாரோ அது எனக்கு சொன்னார் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். யோசுவாவுக்கு என்ன சொன்னார், ஈசாக்குக்கு என்ன சொன்னார், யாக்கோபுக்கு என்ன சொன்னார், அதெல்லாம் எனக்கு சொன்னேன். ஏன்னா அவர் பிரசன்னம் என் கூடயே வருது. அவர் பிரசன்னம் தான் அவர் கிருபை. அப்போ அவர் கிருபை எனக்கு இருக்கும்போது நான் வெற்றி உடையவனாய் இருப்பேன் அப்படின்னு. சரி, ரைட்டு. இப்போ இயேசு சொல்லிட்டாருங்க. அது இயேசு சொன்னார். அது வந்து அவர் இருந்த காலத்தில் அவர் சொன்னார், இயேசு சீஷர்களுக்கு சொன்னார். அது எப்படி நமக்கு எப்படி வரும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். அடுத்து பாருங்கள், எபிரேயர். இந்த எபிரேயர்ல எபிரேயர் வந்து எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் யாருக்கு எழுதுறாரு? புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு எழுதுறாரு. அப்படின்னா யாரு? நமக்கு எழுதுறாரு. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் சரி இந்த வார்த்தையெல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு தான்ப்பா, அது இயேசு சொன்னார், ஓகே, இயேசு இருக்கும்போது சொன்னார் அவங்களுக்கு சீஷர்களுக்கு அப்படின்ட்டு. அப்படின்னா நீங்கள் இதை பாருங்கள், எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் இந்த வார்த்தையை வந்து எழுதுறாரு பாருங்கள். யோசுவாக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்னன்னு சொன்னேன், நான் உன்னை விட்டு இல்லை. யோசுவாவுக்கு கடவுள் சொன்ன வாக்கு தத்துவம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சரி, யோசுவாவுக்கு ஒரு காலகட்டத்தில் சொல்லியிருக்கிறார் பாருங்க. யோசுவாவுக்கு சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வரைக்கும் 3000 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இன்னைக்கு கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3000 இயர்ஸ்க்கு மேலாவது அந்த வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டு. ஓகேயா? ஆனால் எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் எபிரேயர் இது சாப்டர் எழுதுறாருல, அது எழுதும்போது யோசுவாவுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம்
இதிலிருந்து 1000 வருஷம் கழித்து இதை எழுதுகிறாரு இந்த வார்த்தையை. 1000 வருஷம் இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3000 வருஷம். குழம்பிட்டிங்களா? யோசுவாவுக்கு அவர் சொன்ன வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கவுண்ட் பண்ணி பார்த்தா 3000 இயர்ஸ் ஆயிடுச்சு. நடுவில் எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் 1000 வருஷம் போன பிறகு எழுதுகிறாரு இந்த வார்த்தை. அடுத்து பாருங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எபிரேயர் 13:5 கடைசி போர்ஷன் பார்த்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அப்படின்ட்டு இவர் அதை கோட் பண்ணுறாரு. எது? யோசுவாவுக்கு யோசுவாவுக்கு சொன்னதுக்கப்புறம் 1000 வருஷம் கழித்து எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் எழுதுகிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்போ 1000 வருஷம் ஆச்சு அவர் சொல்லி. 1000 வருஷம் ஆச்சுன்னு நீங்கள் அவர்கிட்ட சொல்லலாமா? அவர்கிட்ட போயிட்டு அவர் சொல்கிற 1000 வருஷம் என்ன, 10,000 வருஷம் ஆனான்னு, 10 லட்சம் வருஷம் ஆனான்னு. கடவுளுடைய வார்த்தை சேமு, அது நித்தியமானது, அது மாறாதது. யோசுவாவுக்கு சொன்னது உங்களுக்கும் சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்ன, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாருன்ட்டு யார் சொல்கிறா? எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் சொல்கிறாரு. யாருக்கு? நமக்கு சொல்கிறார். அவர் சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார். அடுத்த வருஷம் பாருங்கள், இதோட விடலை. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, அப்படின்னா இது நமக்கு சொந்தம். ஏன்னா அவருக்கு சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, அப்படின்னா இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் சொந்தம் கொண்டாடக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்படின்னா அவருக்கு சொல்லியிருக்கிற நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கர்த்தர் எனக்கு சகாயர். உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் எதையாவது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா, வியாதியில் இருக்கிறீங்களா, பலவீனத்தில் இருக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு வேலையை குறித்த கவலையா, பயமா, என்ன இருந்தாலும் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த வியாதி என்ன பண்ணிரும் சொல்லலாமே, இந்த குறைவுகள், இந்த பலவீனங்கள் என்ன பண்ணிருன்ட்டு சொல்லலாமே. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சொல்றீங்களா? எப்போதும் சொல்லுங்கள் இந்த வார்த்தையை, கர்த்தர் எனக்கு சகாயர். எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறவர். அதான் சகாயர்னா ஹெல்ப் பண்ணுறவர். அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். மனுஷங்கள்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல, அவங்க ஹெல்ப் பண்ண நினச்சாலும் சில நேரத்தில் முடியல. பெரிய பெரிய ஆட்கள்லாம் எனக்கு இருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஸோ அப்போ அதனால் நம்ம சொல்கிறது ரொம்ப முக்கியம். கடவுளுடைய வார்த்தை, அதான் கிருபைன்னா என்ன? கடவுளுடைய பிரசன்னம் கூட இருக்குது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதான் கிருபைன்னா கடவுளுடைய பிரசன்னம். அந்த கிருபையை எப்படி சுதந்திரித்து கொள்றதுன்னா, அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று சொல்லலாமே. அப்போ சொல்கிறது ரொம்ப முக்கியம். கடவுளுடைய வார்த்தையை எடுத்து நாம் சொல்கிறது, நாம் தியானிக்கிறது, நாம் சொல்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை எடுத்து சொல்லும் போது தான் நாம் இந்த சூழ்நிலைகளிலெல்லாம் நாம் வெற்றி பெறுகிறவளாய் இருக்கிறோம். அப்போது கடவுளுடைய வார்த்தையை தான் சொல்லணும், நம்முடைய சூழ்நிலைகளை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கடவுளுடைய வார்த்தையோடு ஒத்து போகிற விதத்தில் நாம் சொல்ல வேண்டும். அப்படி அந்த வார்த்தைகளை சொல்லும்போது தான் அது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருகிறது. நம்ம கடவுள் எங்கெங்கே இருக்கிறாரு என் சூழ்நிலையை பார்த்தா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை சொல்ல, கடவுள் என்னை கைவிட்டுட்டார். சில சூழ்நிலைகள்லாம் போகும்போது நமக்கு ரொம்ப எதிரடியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஐயோ கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஐயோ கடவுள் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா, கடவுள் என்னை கைவிட்டுட்டாருங்க, என்னை மட்டும் கைவிட்டுட்டாருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களை மட்டும் கைவிடுறதுக்கு நீங்கள் என்ன ஸ்பெஷலாக உங்களை கைவிட போகிறாரு? கண்டிப்பாக கைவிடுவதே இல்லை. அவர் ஈசாக்கு சொன்னார், நான் அவன் கூட இருப்பேன்ட்டு. அவன் எல்லாத்துலேயும் வெற்றி, அவனை கைவிடவே இல்லை. யாக்கோபுக்கு சொன்னார், நான் அவன் கூட இருப்பேன்ட்டு. அவன் போனால் அவனுடைய சுதந்திரத்திலாம் பெற்றுக்கொண்டான், அவன் சாகவே இல்லை, அவனை கடவுள் ஆசீர்வதிச்சார் பாருங்க. மோசையோட சொன்னார், நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னாரு. நான் அவன் கூட இருப்பேன்னு அவர் சொன்னதுனால தான் பார்வோன் மரியாதை எல்லாரையும் விட்டான். அவன் போய் எல்லாரையும் அவன் கொண்டு வந்தான், எல்லா ஜனங்களையும். யோசுவாவோட சொன்னார், நான் அவன் கூட இருப்பேன், இவன் எல்லாருக்கும் கானான் தேசத்துக்கு கூட்டி போய் நிலத்தை பங்கிட்டு அவளுக்கு எல்லாம் கொடுத்தான். ஸோ அப்புறம் கடவுள் நம்ம கூடையே இருக்கிறாரு. எதை நாம் சொல்கிறோமோ அதை நாம்
அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஸோ இப்படித்தான் வந்து நாம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ பாருங்கள், 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வாக்குத்தத்தத்தை எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் வந்து அதை கோட் பண்ணி இப்படி சொல்லி இருக்கிறாரே, அப்போ நம்மளும் சொல்லலாம், கடவுள் இப்படி சொல்லி இருக்கிறாரே, அவர் என்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார், ஒருபோதும் என்னை கைவிடவே மாட்டார், ஏன்னா அவர் சொல்லியிருக்கு. அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர்னு எல்லா சூழ்நிலைகளையும் சொல்லுங்கள். அப்போ நிச்சயமாக வந்து கர்த்தர் வந்து அதற்கு அதை நமக்கு நிறைவேற்றுவார். சரி, இப்போது நம்ம இதெல்லாம் இந்த வாக்குத்தத்தெல்லாம் எப்படி வந்ததுன்னு ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம். இதெல்லாம் பின்னால் போய் திரும்ப முன்னால் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்குறோம் இந்த வாக்குத்தத்தம். இப்போ யோசுவா 1:5 எடுத்துக்கணும், அங்கே தான் இருக்கிறோம் நம்ம. யோசுவா 1:5, ஐ திங்க் 5லேருந்து 9 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். இதை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, அடுத்து நீ இவர்களுக்கு பங்கிடுவாய், அடுத்து 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 ஓகே. 9வது வசனத்தில் எப்படி முடியுது? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். 5வது வசனத்தில் எப்படி ஆரம்பிச்சுது? போங்க 5வது வசனத்துக்கு. 5வது வசனம் இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நீ உயிரோடும் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் 5வது வசனத்தில் ஆரம்பிக்கும்போது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 9வது வசனத்தில் முடிக்கும்போது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை அப்படி தான் முடியுது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அங்கே விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை அப்படின்னா கடவுள் கூட இருக்கிறாரு. நான் உன் கூட இருக்கிறேன். 9வது முடிக்கிறப்போ நான் உன் கூட இருக்கிறேன். நடுவில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய. நீ எப்படி இருக்கணும், பலங்கொண்டு திடமனதாக இரு, உன் எதிரிகள்லாம் நான் வந்து மேற்கொள்ளுவேன், நீ பயப்படாத அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவர் சொல்கிறாரு. எந்த கான்டெக்ஸ்டில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறார்? யோசுவா 1ஆம் அதிகாரம் எந்த பின்னணியில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்கிறாருன்னா, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு இவங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறது வந்து யோசுவாவோட பெரிய வேலை. நம்ம பார்த்தோம் யோசுவா, ஏன்னா மோசே இல்லை, இப்போது மோசே இல்லாதனால பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு இவங்களை கூட்டிகிட்டு போகணும். அப்போது இது வந்து ஒரு பெரிய முயற்சி, இது வந்து ஒரு பெரிய காரியம். இது எப்படி இத்தனை ஜனங்களை 40 லட்சம் ஜனங்களை கூட்டிகிட்டு போகணும், இவங்க எல்லாம் முரட்டாட்டமுள்ள ஜனங்கள். அப்படி இந்த கூட்டிகிட்டு போகணுன்ற அந்த ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கு அவருக்கு முன்பாக இருக்குது இல்லையா யோசுவாக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா, அது வந்து டாஸ்க்கு ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய வேலை, இவங்களெல்லாம் பத்திரமா கூட்டிகிட்டு போனது. அப்போ அந்த சூழ்நிலையில் தான் இவர் சொல்கிறாரு, வந்து நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு, நீ இப்படிலாம் இருக்கணுன்ட்டு அந்த 5லேருந்து 9 வசனங்கள் சொல்கிறாரு. ஸ்டார்டிங்லேயும் அதான் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன். கடைசியில் முடிக்கிற போதுன்னு சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன். நடுவில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அதாவது இவர்களை கூட்டிகிட்டு போகணும் இவன் அந்த தேசத்துக்கு. அப்போ கூட்டிகிட்டு போகணுன்னா சுற்றி நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க இல்லையா, நிறைய எதிரிகள் இருக்காங்க. அப்போ அந்த எதிரிகளை ஜெயிக்கணும், அதெல்லாம் நிறைய இருக்குது. அப்போது நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா, அந்த எதிரிகளை எப்படி ஜெயிக்கணும்னு அவர் சொல்லலை, மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி சொல்லலை. ஏன்னா எதிர்கொண்டிருக்கிறது போர், எதிர்கொண்டிருக்கிறது வந்து நிறைய எதிரிகள்லாம் இருக்கிறாங்க. இவங்கள முறியடித்து அவர் போகணும், இவங்கள முறியடித்து தான் அந்த கானான் தேசத்துக்கு இவங்கள கூட்டிகிட்டு போகணும். அப்போ இவங்கள முறியடித்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு கடவுள் என்ன பண்ணணும்னா, ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கணும். இத்தனை பேரை பிரி, இப்படி போ, எப்படி எரியறது, எப்படி சுடுறது, எப்படி வந்து தந்திரமாக அடிக்கிறது, எப்படி வந்து ஜெயிக்கிறது, எப்படி ஈட்டியை குத்துறது, எப்படி வந்து துப்பாக்கிலாம் கிடையாது. அப்போ எல்லாம் அப்படியே பயங்கர ரொம்ப சீரியஸாக கேட்குறீங்க.
அதாவது எப்படி இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணுன்ற ஸ்ட்ராட்டஜி அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னா அப்போ நியாயப்பிரமாண புஸ்தகம், இப்போ பைபிளை சொல்கிறாரு, இந்த பைபிள் உன் வாயை விட்டு இருப்பதாக இந்த பைபிளை நீ தியானித்து கொண்டிரு. இந்த பைபிளில் உனக்கு எல்லா வெற்றிக்கான ஸ்ட்ராட்டஜி இந்த பைபிளில் இருக்குது. அதனால் இந்த பைபிளை பிடிச்சிக்கோன்னா என் வார்த்தையை பிடிச்சிக்கோ, நான் இருப்பேன் நான் உன் கூட இருப்பேன். அதனால் அப்படித்தான் உனக்கு வெற்றியை தருவேன். அவர் ஒன்றுமே நீ இப்படி அடிக்கணும் அப்படி அடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா இதுக்கு அவர்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்பதாக எரிகோ பட்டணம் இருக்குது. அந்த எரிகோ பட்டணத்தின் வால்கள்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த காம்பவுண்டு சுவர் பயங்கரமாக கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா காம்பவுண்டு சுவருக்கு மேலேயே ரதங்களுக்கெல்லாம் ஓட்டப்பந்தயங்கள் வைப்பாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு மேலே அவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்பேற்பட்ட இடத்துல அவங்களெல்லாம் முறியடித்து இவன் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு கடவுள் ஆண்டவர் எப்படி அடிப்பீங்கன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் அதை சொல்லலையே. எதை சொல்கிறாரு, நீ ஸ்பிரிச்சுவலாக எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்போது நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருக்கலாம், இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், ஃபிசிக்கல் பிரச்சனையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், பலவீனமாக, என்ன பிரச்சனைகள் எந்த ரீதியில் இருந்தாலும் அதற்கு பதில் ஆவிக்குரிய ரீதியில் தான் இருக்கிறது. அதாவது கடவுளுடைய வார்த்தையில் தான் அவருடைய பதில் இருக்கிறது. உங்கள் பிரச்சனை எப்படினாலும் இருக்கலாம், எந்த ரகத்திலையும் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் ஆவிக்குரிய ரீதியில் இந்த வார்த்தையில் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை எடுத்து நாம் தியானிக்கும் போது அதான் சொல்கிறாரு, இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்போ கடவுளுடைய வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும். அப்போ பிரச்சனைகளை காட்டிலும் பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஸோ அதான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படின்னா என் பிரசன்னம் உன் கூட வரும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இளைப்பாறுதல்னா என்னது? ரெஸ்ட்டு. இப்போ வாங்க, நோவாக்கு என்ன சொல்கிறாரு, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்தது. நோவான்னா என்ன தெரியுமா? த மீனிங் ஆஃப் நோவா அதான், நோவானா ரெஸ்ட்டுன்னு அர்த்தம். நோவானா ரெஸ்ட்டு. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு ரெஸ்ட்டு கொடுப்பேன் அப்படின்னாரு. நோவானா ரெஸ்ட்டு ஃபைண்டு கிரேஸ், ரெஸ்ட்டு ஃபவுண்டு ஃபேவர். நம்ம ரெஸ்ட்டாக இருக்கும்போது கடவுளுடைய பிரசன்னத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அமைதியாக நம்ம கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது கடவுள் கிருபை நம்ம மேல் காட்டுவார். அதான் நோவா ஃபவுண்டு கிரேஸ், தட் மீன்ஸ் ரெஸ்ட் ஃபவுண்டு கிரேஸ் அப்படின்ட்டு. அப்போ கடவுளுடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கும்போது அது நம்மை இளைப்பாறுதலுக்குள்ளே நடத்தும். அதனால தான் மோசைக்கிட்ட அவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தருடைய பிரசன்னமே நம்ம கூட நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்கிறது, நமக்கு முன்பாக வழிகளை திறக்கிறது, நமக்கு முன்பாக வாசல்களை திறக்கிறது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார் பாருங்க. அப்போ அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்கிறது. அந்த பிரசன்னம் தான் கிருபை. அந்த கிருபை நம்மோடு இருக்கும்போது நாம் வெற்றி பெற்றவர்களாக இருப்போம். நீங்கள் வெற்றி பெற்றவர்கள், நீங்கள் கிருபை பெற்றவர்கள். ஆமென்.